ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் அப்படின்னா 2001 ரிலீஸ் ஆன ஒரு கிரைம், ஒரு மிஸ்ட்ரி திரைப்படமான த பாடி அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கிறிஸ்டியன் பேசஸான ஒரு படம். ஸோ அதனால இது எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் அப்படின்றது எனக்கு தெரியலை. பட் இது ஒரு த்ரில்லர் கேட்டகரியான ஒரு படம். படத்தோட ஸ்டார்டிங்கே படத்தோட ஹீரோயினி இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த இடத்துக்குள்ள ஒரு பாடி கிடைக்குது. அது யாரோட பாடி அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேட்டிக்கன் அந்த கிறிஸ்டியாலஜி அவங்கள்ட்ட இருந்து நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்மி சோல்ஜரா இருந்தவர். ஏதோ ஒரு காரணத்துக்காக ப்ரீஸ்ட் ஃபாதராக மாறி இருக்காரு. அவர்கிட்ட இந்த கேஸை கொடுக்குறாங்க. நீ போய் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதை யாரோட பாடின்னு கண்டுபிடிச்சி இங்கே சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த சிட்டிக்கு ஹீரோயினியோட ஹெல்ப்போட அது யாரோட பாடி அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு நடுவில் ஹீரோவுக்கு பல கொலை மிரட்டல்கள், பல இடைஞ்சல்கள், ஹீரோயினிக்கும் அதே தான், அவரோட குழந்தைகளை கொல்றதுன்னு பல இளைஞர்கள்லாம் வருது. இந்த இடையூறுகள்லாம் தாண்டி அந்த பாடி யாரோடது அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரா இல்லையா அப்படின்றதான் இந்த பாடி அப்படிங்கிற படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 2001 சொல்ல ஆண்டோனியோ தான் அந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச ஆண்டோனியோ ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரியான படங்களும் நடிப்பார் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நீங்க என்ன மாதிரி கேரக்டர் கொடுத்தாலும் அதை சூப்பராக நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தான் அவரு. ஸோ இந்த இதில் அந்த ப்ரீஸ்ட், அந்த ஃபாதிரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதாபாத்திரத்தில் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாரு. என்னதான் ஒரு ஆர்மி சோல்ஜராக இருந்தாலும் பாதிரியாராக வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபாதர்ஸுக்கு உண்டான அந்த பொலைட் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா வெளிக்க வச்சிருப்பாரு. எவ்வளவு கோபம் வந்தாலும் அதை சத்தமா கத்தி பேசாம ரொம்ப மெதுவா பேசுறது அப்படின்றது ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த ஆக்டிங் எல்லாமே. அதே மாதிரி இந்த படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்டியாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேஸ் பண்ணியே தான் நடக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த படங்கள்லாம் ஏன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ கிறிஸ்மஸ் டைம் அப்படின்னபடியா இந்த மாதிரியான படங்களை ரிலீஸ் பண்ணால் நிறைய பேர் பார்க்கக்கூடும் அப்படின்றதுக்காக தான் இப்படியான படங்களை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோட அந்த செட்டு ஒர்க்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த காலத்துலேயே அந்த மாதிரி அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியக்கூடிய செட் ஆகட்டும், ஸோ அதை கடைசியில் பிளாஸ்ட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஆண்டோனி படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் இல்லாத ஒரு படம் அப்படின்னும் போது கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு நமக்கு. என்ன அவர் படத்தில் ஃபைட் இல்லை அப்படின் போது, பட் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் இருந்துச்சு இந்த படத்தில். பட் இது எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் இந்த மாதிரியான கண்டென்ட் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் கிறிஸ்டியன் பீப்புள்ஸுக்கு டெஃபினட்டாக இதை செலிப்ரேட் பண்ணக்கூடிய படமாக தான் இந்த படம் இருக்கும் அப்படின்றலாம் இல்லை. கிளைமேக்ஸில் மட்டும் ஒரு அற்புதமான ஒரு சண்டை காட்சி வச்சிருப்பாங்க. ரொம்ப அழகாக அந்த சண்டை காட்சி மேக் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு 2-3 ஃபைட் கட் வந்தாலும் இந்த படத்தில் ஹீரோ இந்த படத்தில் பெருசாக ஃபைட் பண்ண மாட்டார் அப்படின்றது சோகமான விஷயம். அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டோ ப்ரூட்டல் காட்சிகளோ இல்லை அப்படின் போது நீங்கள் ஃபேமிலிஸாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அண்ட் முழுக்க கிறிஸ்டியன்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். கடைசியில் கிளைமேக்ஸில் கூட அவங்க கிறிஸ்டியன் பேசிஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ யாரோட அந்த பாடி அப்படின்றத ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரோ, ஸோ இவருக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடிய இந்த மாதிரி திருட்டு வேலைகளை பண்ணக்கூடிய வில்லன் யாரு அப்படின்றது எல்லாமே கிளைமேக்ஸில் வரும். ஸோ கடைசியில் ஹீரோ நான் இவ்வளோ அமைதியாக இருந்தும் என்ன நீங்க ரொம்ப சோதிச்சிட்டீங்க அப்படின்னு பேசிட்டு, இந்த ஃபாதர் வேறையே எனக்கு வேணாம், அதை நான் துறக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்சை கிழிச்சு போட்டுட்டு போற சீன்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஆண்டோனி படத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம். முழுக்க இவரது பொலைட்டான இது அப்படின்னு பெருசா இந்த படத்தை அவரோட ஃபேன்ஸாலையும் பேஸான என்ன மாதிரியான ஃபேன்ஸாலையும் இந்த படத்தை எடுத்துக்க முடியல. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவி அப்படின்ற ஒரு போட்டிருந்த ஒரே காரணத்துக்காக இந்த படத்தை நான் பார்த்தேன். பட் பார்த்த இடையிலே என்ன ஈர வெங்காயத்துக்கு இந்த படம் நம்ம பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. அண்ட் உங்களுக்கு இந்த கிறிஸ்டியன் ஆலஜி சம்பந்தப்பட்ட ஒரு த்ரில்லர் ஜேர்னல் படம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா த பாடி அப்படிங்கிற இந்த படம் உங்களுக்கான படமா இருக்கும். தமிழ் டப்பை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கேவலமான ஒரு தமிழ் டப்பை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை அப்படின்றதான் சொல்லணும். ரொம்ப கேவலமான ஒரு தமிழ் டப்பா இருந்துச்சு. அண்ட் வேணாம் ப்ளீஸ் இந்த மாதிரி தமிழ் டப்பெல்லாம் பண்ணாதீங்க, அதுக்கு நாங்கள் இங்கிலீஷ்லேயே இந்த படத்தை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு நம்மளை கதற விட்டுட்டானுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸுக்கு அப்புறம் இந்த படத்தை நான் லாங்குவேஜை மாற்றி இங்கிலீஷ்ல தான் பார்த்தேன். அந்த அளவுக்கு கர்மாந்திரமா இந்த படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க. ஸோ
அதுதான் உண்மை. ஸோ அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ்.